வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அடுத்த நாள் அதிகாலை விக்ரம் கண் விழிக்கும் போதே சுஜிதாவை பற்றிய நினைவுதான் வந்தது அவனுக்கு. மது பக்கத்தில் இல்லை. குழந்தை இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. எழுந்து பல் துளக்கி முகம் கழுவி முகத்தை துடைத்து கொண்டே சுஜியிடம் உடனே பேச வேண்டும், அவளை வீட்டை விட்டு கிளம்ப சொல்ல வேண்டும் என்று அவன் அறை வாசலில் நின்று அறை கதவை தட்டினான். கதவு திறந்து கொண்டது. உள்ளே யாரும் இல்லை. தன் நெற்றியை சுருக்கி யோசித்தவன் வெளியே கிளம்பி போயிட்டா போல இருக்கு என்று யோசித்தவாறே அன்றைய நாளிதழை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். பாட்டி ஹாலில் உட்கார்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்தார். மாமா காஃபி என்று ஆவி பறக்கும் காஃபியுடன் பக்கத்தில் வந்து நின்றாள் மது. சிரித்து கொண்டே காஃபியை வாங்கி ஒரு சிப் குடித்தவன், மது சக்கரை போட மறந்துட்ட, காஃபி கசக்குது என்று முகத்தை சுளித்த விக்ரம், இந்தா சக்கரை போட்டு எடுத்துட்டு வா என்றான். இல்லையே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2 ஸ்பூன் சக்கரை போட்டேன் என்றாள். அப்போ சக்கரை சரியா மிக்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், இந்தா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வா என்று அவன் சொல்ல, இல்லையே மாமா, நொர வர நல்லா ஆத்தி எடுத்துட்டு வந்தேனே என்றாள். பாட்டி அவர்கள் இருவரையும் கவனித்தவாறே தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் முகம் மாறியது. இந்தா நீயே குடிச்சு பாரு என்று அவன் காஃபியை அவளிடம் நீட்ட காஃபியை வாங்கி குடித்தாள் மது. ஒரு சிப் குடித்து விட்டு அவள் அவனை குழப்பத்தோடு பார்த்து விட்டு மீண்டும் ஒரு சிப் குடித்தாள். மாமா எனக்கு சரியாதான் இருக்கு, குடிச்சு பாருங்க என்று அவள் சொல்ல, கொடு என்று அவளிடமிருந்து காஃபியை வாங்கி குடித்தான் விக்ரம். இப்ப கரெக்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் நாளிதழில் தன் பார்வையை பதித்து காஃபியை குடிக்க, பாவம் மதுதான் குழம்பி போனாள். அப்பவே சக்கரை சுத்தமா இல்லைன்னு சொன்னாரு, இப்போ சரியா இருக்குன்னு சொல்றாரு, என்ன ஆச்சு இவருக்கு என்று யோசனையோடு மது நின்றிருக்க, மது இனிமே அவனுக்கு காஃபில சக்கரை போடாத, காஃபி போட்டு நீ 2 வாய் குடிச்சிட்டு கொடு, அப்போ காஃபி சக்கரை இல்லாமையே இனிக்கும் என்று பாட்டி கிண்டல் செய்ய, நாளிதழை பார்த்தபடியே புன்னகைத்த விக்ரம், ஏன் பாட்டி, நீங்க தாத்தாக்கு அப்படிதான் காஃபி கொடுப்பீங்களா என்று அவன் கேட்க விஷயம் புரிந்து மது வெட்கப்பட்டதை விட பாட்டிதான் அதிகமாக வெட்கப்பட்டார். அன்று காலை சமையல் முடியும் வரை விக்ரமை நினைத்து புன்னகையில் ஒளிர்ந்தது அவள் முகம். பாட்டி, இன்னைக்கு உங்களுக்கு ரெகுலர் செக்கப் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டர் நேத்தே வர சொல்லியிருந்தாரு. நேத்து நான் ரொம்ப பிஸியா இருந்ததால உங்களை கூட்டிட்டு போக முடியல, ஈவினிங் கூட்டம் அதிகமா இருக்கும், அதனால இப்பவே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு நான் ஃபேக்டரிக்கு போய்க்கிறேன் என்று விக்ரம் சொல்ல, சரிப்பா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சுத்தம் செய்த கீரையை மதுவிடம் கொடுத்து விட்டு சென்றார் பாட்டி. அதற்குள் ஃபேக்டரியில் வேலை செய்யும் தொழிலாளி ஒருவருக்கு விபத்து என்று போன் வர விக்ரம் அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தான். மது, டிரைவரையும் காரையும் அனுப்புறேன், நீ பாட்டியோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறியா என கேட்டான் விக்ரம். சரி மாமா, நீங்க போங்க, நான் பாட்டியை கூட்டிட்டு போறேன் என்று மது சொல்ல அரைக்குறையாக சாப்பிட்டு விட்டு ஓடினான் விக்ரம். மதியம் குழந்தையை தூங்க வைத்து விட்டு வீட்டு வேலை செய்யும் பெண்ணிடம், நான் பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுவேன், யஷ் நல்லா தூங்குறான், எப்படியும் அவன் எழுந்திருக்க 2 மணி நேரம் ஆகும், பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கணும் என்று சொன்னாள். அந்த வேலைக்கார பெண்ணோ அவர்கள் வீட்டில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்பவர், மிகவும் நம்பிக்கையானவர். மங்கா, யஷ் எழுந்தா தொட்டில ஆட்டி விடுங்க, தூங்கிடுவான், அவன் அழுதா உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் என்று மது சொல்ல, சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அவள். பாட்டியும் மதுவும் மருத்துவமனைக்கு சென்றுவிட அடுத்த 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்திருந்தாள் சுஜி. அவள் வந்த அதே நேரத்தில் குழந்தையும் எழுந்து கொள்ள வீட்டின் பின்பக்கமாக துணி துவைத்து கொண்டிருந்த வேலைக்கார பெண்ணோ குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்தாள். அதற்குள் சுஜி குழந்தையை தொட்டிலில் இருந்து தூக்கியிருந்தாள். ஏம்மா குழந்தைய எடுத்தீங்க? மது அம்மா அவங்க வர்ற வரைக்கும் குழந்தைய எடுக்க வேண்டாம், தொட்டில ஆட்டி விட சொன்னாங்க, கொடுங்க, நான் குழந்தைய திரும்பவும் தொட்டில போட்டு தூங்க வைக்கிறேன் என்று குழந்தையின் அருகில் வந்த மங்காவை தடுத்து நிறுத்தினாள் சுஜிதா. அம்மா சொன்னாங்களா? அம்மா, இவ்வளவு அழுக்கான ஒரு சேலையை கட்டியிருக்க, உடம்பெல்லாம் வியர்வ,
அழுக்கு துணியோட சோப்பு தண்ணியெல்லாம் மேலே தெரிச்சிருக்கு. கையில எல்லாம் சோப்பு நுர, கொஞ்சமும் சுத்தமே இல்லாம இதோட வந்து குழந்தைய தூக்க போறியா? கிட்ட வராத. சுஜி அதட்டலாக சொல்ல, இல்லம்மா, நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். சேலை ரொம்ப பழசு, அதனாலதான் அப்படி இருக்கு. கையில சோப்பு நுர தான் இருக்கு, கையை கழுவிட்டு வந்துடுறேன் என்று ஓடியவளை, வேண்டாம், நீ வர வேண்டாம், குழந்தைய நானே பாத்துக்கிறேன் என்றாள் சுஜிதா. இல்லம்மா, மது அம்மா திட்டுவாங்க, பாட்டியும் திட்டுவாங்க என்று அந்த வேலைக்கார பெண் மெதுவாக சொல்ல, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு என்று அவள் சொல்ல, சரிங்கம்மா என்று தலையாட்டி விட்டு வீட்டின் பின்பக்கம் வந்த மங்கா மதுவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்து மதுவை அழைத்தாள். மது மருத்துவரின் அறையில் இருந்ததால் போனை சைலண்டில் போட்டிருந்தாள். மது போன் எடுக்காததால் மங்கா மீண்டும் துணி துவைக்க சென்று விட்டாள். குழந்தையை எடுத்து கட்டிலில் படுக்க வைத்தாள் சுஜி. நீ தான் குழந்தைய டேக் கேர் பண்ணுவியா? ஏன் நாங்க செய்ய மாட்டோமா? நீ தான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேங்கிற திமிரு உனக்கு. இன்னைக்கு நானும் குழந்தையோட பசியாத்திரம் பாரு என்று சமையல் அறைக்கு ஓடி சென்று தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருந்த ஃபீடிங் பாட்டிலை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை அரைக்குறையாக காய்ச்சி அதில் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு பாலை ஆற வைத்து அதை பாட்டிலில் ஊற்றி கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தாள் சுஜிதா. குழந்தையோ பாலை குடிக்காமல் வாயின் வெளியே கொப்பளித்து கொண்டிருக்க வலுக்கட்டாயமாக பாலை குடிக்க வைத்தாள் சுஜி. குழந்தையும் பசியில் இருக்க முழுவதுமாய் இல்லை என்றாலும் பாதிக்கு பாதி பாலை குடித்திருந்தது. சுஜியின் முகத்திலோ வெற்றி புன்னகை. என் குழந்தை நான் பால் கொடுத்தாலும் குடிப்பான் என்று குழந்தையை அப்படியே கட்டிலில் விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். மதிய உணவிற்காக அவள் வாங்கி வந்த மோமோஸை சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்தவளுக்கு குழந்தையின் நினைவு வர, என்ன குழந்தை சத்தத்தையே காணோம் என்று அறைக்கு வந்து குழந்தையை பார்த்தாள். குழந்தை தூங்கி கொண்டிருக்க மங்காவை அழைத்து குழந்தையை தொட்டிலில் போடச் சொன்னாள் சுஜி. குழந்தையின் பக்கத்தில் மீதம் இருந்த பாலுடன் பால் பாட்டில் இருக்க, அம்மா, நீங்க குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்தீங்களா என கேட்டாள் மங்கா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ என்றாள் சுஜி. மதுமா குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கறாங்க, ஒரு நாள் கூட புட்டிப்பால் கொடுத்ததில்ல. தாய்ப்பால்ல தான் சத்து இருக்கு, நீங்க ஏமா புட்டிப்பால் கொடுத்தீங்க என்று மங்கா கேட்க, இன்னொரு வார்த்தை பேசின என் கையால் அடிதான் வாங்க போறேன். ஆஃப்டர் வேலைக்காரி என்ன கேள்வி கேட்குறியா? குழந்தை பால் குடிச்சிட்டு நல்லா தானே தூங்கிட்டு இருக்கான், வந்துட்டா பெரிய டாக்டர் மாதிரி அட்வைஸ் பண்ண. குழந்தைய படுக்க வச்சுட்டு போ என்று மங்காவிடம் கத்திவிட்டு மீண்டும் வெளியில் கிளம்பி சென்று விட்டாள் சுஜி. பொம்பளையா இது, சரியான பேய், இங்க எதுக்கு வந்துச்சு என்று தன் எரிச்சலை வெளிக்காட்ட முடியாமல் மனதிற்குள் திட்டிக் கொண்ட மங்கா குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பால் பாட்டிலை எடுத்து சென்று சுத்தமாக கழுவி வைத்து விட்டாள். அதன் பிறகு மதுவும் பாட்டியும் ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு வந்து சேர்ந்தார்கள். மங்கா, யஷ் இன்னும் தூங்குறானா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் மது. மதுவிடம் சுஜி செய்த காரியத்தை சொன்னால் தனக்கும் சேர்த்துதான் திட்டு கிடைக்கும் என்று நினைத்த மங்கா சுஜி குழந்தைக்கு பொட்டிப்பால் கொடுத்த விஷயத்தை மூச்சு விடவில்லை. மங்கா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், யஷ் இன்னும் தூங்குறானா என மீண்டும் கேட்டாள் மது. ஆமா கண்ணு, ஒரு தரம் எழுந்திருச்சான், தொட்டில ஆட்டி விட திரும்பவும் தூங்கிட்டான் என்றாள் மங்கா. மது பாட்டிக்கு மதிய உணவை கொடுத்துவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு பாட்டியின் மருந்து மாத்திரைகளை ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டிருக்க குழந்தை அழும் சத்தம் கேட்கவே மாடிக்கு சென்றாள். மது சுஜியின் அறையை எட்டி பார்த்தவள் இன்னும் வரல போல என்று நினைத்து கொண்டாள். மது அறைக்கு செல்வதற்குள் குழந்தை சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டது. கண்ணா, அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கோபமா? இதோ வந்துட்டேன், பசிக்குதா என்று அவள் குழந்தையை தூக்கி பால் கொடுக்க குழந்தை பாலை குடிக்கவில்லை. பசியில் இருந்தாலுமே குழந்தை மதுவை பார்த்தவுடன் அழுகையை நிறுத்தி விடுவான். அவள் அவனை ஆசையாக தூக்கி மடியில் வைத்து பால் கொடுத்தாலும் அரை நிமிடத்திற்கு ஒரு முறை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு மதுவின் முகத்தை பார்ப்பான். பின் மீண்டும் பால் குடிப்பான். ஆனால் இன்று என்றும் இல்லாமல் குழந்தையின் செய்கை சற்று விசித்திரமாகவே இருந்தது. மது குழந்தைக்கு வலுக்கட்டாயமாக பால் கொடுக்க முயல குழந்தை ஒரு வாய் பால் கூட குடிக்கவில்லை. மாறாக அவன் அழுகை இன்னும் அதிகமாகி போனது. ஏண்டா செல்லம், என்னாச்சு உனக்கு என்று கேட்டுக்கொண்டே குழந்தையை தூக்கி தோளில் போட்டு தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் மது.
என்ன செய்தும் குழந்தை அழுகையை நிறுத்தாமல் போகவே பயத்துடன் குழந்தையை தூக்கி கொண்டு பாட்டியிடம் ஓடி வந்தாள். மது, என்னம்மா, என் கொள்ளு பேரனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா அழுதுட்டே இருக்கான் என்று பாட்டி கேட்க, என்ன ஆச்சுன்னு தெரியல பாட்டி, பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான் என்று மது சொல்ல, அழுதுகிட்டே இருக்கானா, என்கிட்ட கொடு அவனை என்று பாட்டி குழந்தையை வாங்கி சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனாலும் அவன் அழுகையை நிறுத்தவில்லை. தொட்டிலிருந்து எறும்பு ஏதாச்சும் கடிச்சிருச்சோ என்னவோ என்று குழந்தையின் உடையை கழட்டி பார்த்தார் பாட்டி. அப்படி ஒன்றும் தெரியவில்லை. குழந்தை தன் கண்களை இறுக மூடி நிற்காமல் அழுது கொண்டிருக்க மதுவின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. குழந்தைன்னா அப்படிதாம்மா இருக்கும், ஒரு நாள் போலவே இருக்குமா, ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் அழுவான், அதுக்காக நீயும் அவன் கூட சேர்ந்து அழுதேனா எப்படி என்று பாட்டி குழந்தையுடன் சேர்ந்து மதுவையும் சமாதானம் செய்தார். இல்ல பாட்டி, அவன் ஒரு நாள் கூட இப்படி அழுததே இல்லை, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று அந்த தாய்மனம் வேதனைப்பட்டது. மது, அவனோட தொட்டில போய் பார்த்துட்டு வா, எறும்பு இல்ல பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு என்று பாட்டி சொல்ல, சரி பாட்டி என்று மது மாடிப்படிகளில் ஓடி சென்றவளின் காலிடறி விழுந்தாள். பெருவிரலில் அடிபட்டு நகம் உடைந்து இரத்தம். தனக்கு பட்ட அடியையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் எழுந்து ஓடி சென்று தொட்டிலை பார்த்தாள். தொட்டிலில் எதுவும் இல்லை. காலை நோண்டிக்கொண்டே வந்தவள், இல்ல பாட்டி, தொட்டில எல்லாம் எதுவும் இல்லை என்றாள். அது சரி, உன் காலில் என்னாச்சு, ரத்தம் வருதே என்று பாட்டி கேட்க, அது மேல படியில ஏறும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு பாட்டி என்றாள். நல்ல பொண்ணுமா என்று பாட்டி ஒரு துணியை கிழித்து கொடுக்க அதை காயத்தின் மேல் சுற்றி கொண்டாள் மது. குழந்தை அழுதழுது டயர்டாகி போய்விட்டது. குழந்தையை தன் மடியில் வைத்து பாட்டி தட்டி கொடுத்து கொண்டிருக்க சுஜி கொடுத்த பாட்டில் பாலை எல்லாம் முழுவதுமாய் வாந்தி எடுத்தது குழந்தை. பால் ஜீரணமாகல, அதனாலதான் அழுதுருக்கான் என்று பாட்டி குழந்தையை மதுவிடம் கொடுத்துவிட்டு தன் சேலையை மாற்றி கொண்டு வந்தார். இப்போது குழந்தையின் அழுகை முழுவதுமாய் நின்று போய், ஏன் அம்மா என்னை விட்டுட்டு போன என்பது போல் மதுவையே பார்த்து கொண்டிருந்தான் யஷ். அஜீரணத்துல வயிறு வலி போல இருக்கு, அதனாலதான் அப்படி கத்தி அழுதுருக்கான். இனிமே ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, போய் வெந்நீர்ல அவன் உடம்ப தொடச்சு விட்டுட்டு துணி மாத்தி விடு என்று பாட்டி சொல்ல, அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள் மது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மங்காவிற்கோ பயம் தொற்றிக் கொண்டது. ஐயோ, பேசாம அந்த சுஜிதா அம்மா குழந்தைக்கு பொட்டிப்பால் கொடுத்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்லிடலாமா என்று ஒரு வினாடி யோசித்த மங்கா, வேண்டாம் வேண்டாம், அதான் குழந்தை வாந்தி எடுத்துருச்சுல்ல, இனி எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று அவளாகவே நினைத்து கொண்டு அவளுடைய வேலை நேரம் முடிந்ததும் வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டாள். அறைக்கு சென்றதும் குழந்தை தூங்கிவிட்டது. அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் அழ ஆரம்பித்த குழந்தை வாந்தி பேதி என்று அடிக்கடி போக என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போனாள் மது. விக்ரமிற்கு போன் செய்து விஷயத்தை சொல்லலாம் என்றால் அவனோ போனை எடுக்கவில்லை. அலுவலக ஊழியருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததால் அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று விக்ரம் ஆஸ்பத்திரியில் மருத்துவரை சந்திப்பதில் பிஸியாக இருந்தான். பாட்டியிடம் ஓடி வந்த மது மீண்டும் விஷயத்தை சொல்ல, பாட்டி குழந்தைக்கு அவருடைய கை வைத்தியங்களையும் செய்து பார்த்தார். ஆனால் ஒன்றும் பலனில்லை. கல்யாணிக்கு போன் செய்தாள் மது. கல்யாணியும் சில வீட்டு வைத்தியங்களை சொல்ல அதையும் செய்து பார்த்தாயிற்று. ஆனால் குழந்தை சரியான பாடில்லை. இத்தனை நாள் சுறுசுறுப்பா நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு இன்னைக்கு என்ன திடீர்னு ஆச்சுன்னு தெரியலையே என்று பாட்டியும் என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போக, பாட்டி எனக்கு பயமா இருக்கு, நான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்றாள் மது. மணி 8 ஆக போகுது, இந்நேரத்துல நீ எப்படி தனியா போவ, அதுவும் உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிக்கிட்டு, கொஞ்ச நேரம் இருமா, விக்ரம் வந்துடுவான் என்றார் பாட்டி. மது தன் மொபைலை எடுத்து மீண்டும் மீண்டும் விக்ரமிற்கு அழைத்து பார்த்தாள். அவனோ காலை எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் குழந்தையின் உடலில் இருந்த நீர்ச்சத்து முழுவதுமாய் குறைந்து குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் போகவே பயத்துடன் குழந்தையை தூக்கி கொண்டு, பாட்டி நான் ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போறேன் என்று பாட்டியின் பதிலை எதிர்பாராமல் வெளியில் ஓடினாள் மது. அவள் கிளம்பி சென்று அடுத்த 10 நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்தான் விக்ரம். வந்தவனிடம் பாட்டி நடந்த விஷயத்தை கூற, ஐயோ ச்சே, நான் இன்னைக்குன்னு பார்த்து ஃபோன் எடுக்காம விட்டுட்டேனே,
என்று புலம்பியவன் வெளியில் வாசல் வரை ஓடிச் சென்று மது கண்ணில் தென்படுகிறாளா என்று பார்த்தான். அவள் இல்லை. சரி பாட்டி, நான் போய் பார்க்கிறேன் என்று காரை எடுத்துக்கொண்டு அவளை தேடிச் சென்றான். விக்ரமின் போன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போயிருந்தது. பஸ் ஸ்டாப், ஆட்டோ நிற்கும் இடம் என்று ஒரு இடம் விடாமல் மதுவையும் குழந்தையையும் தேடினான் விக்ரம். கடைசியாக ஒரு இடத்தில் மதுவை பார்த்து விட்டான். அந்த இரவில் எதிரில் வரும் ஒவ்வொரு ஆட்டோவையும் கை நீட்டி நிறுத்த சொல்லி ஆட்டோ நிற்காமல் போகவே மனமுடைந்து உடல் தளர்ந்து குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு கண்ணியும் கம்பளையுமாக நின்றிருந்தாள் மது. அவள் குழந்தையை வைத்து கொண்டு பரிதவிப்பதை தூரத்தில் இருந்து பார்த்த விக்ரமிற்கு ஒரு வினாடி இதயம் நின்று துடித்தது. மது என்று கத்தியபடியே மின்னல் வேகத்தில் தன் காரை செலுத்தினான். ஒரு ஆட்டோவாவது வராதா என்று அவள் வேண்டாத கடவுளே இல்லை. செய்வதறியாத உணர்வற்று நின்றவளின் முன்னால் காரை நிறுத்தினான் விக்ரம். மது, என்ன ஆச்சு என்று அவள் அருகில் செல்ல அவனை பார்த்து மாமா என்று அவள் அலறியதில் அதற்கு மேல் பேச வார்த்தை வரவில்லை. நம்ம யஷ் யஷ் என்று அவன் சட்டையை இறுக்கி பிடித்தவள் அப்படியே மயங்கி குழந்தையோடு சேர்ந்து அவன் நெஞ்சில் சரிய அந்த நொடி பொழுதில் சுதாரித்து குழந்தையை தன் தோளில் போட்டு அவளையும் கைத்தாங்களாக அழைத்து வந்து காரில் உட்கார வைத்துவிட்டு, மது, ஒன்னுல்ல, கண்ணத்தர என்று அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்ததும் அவள் மயக்கம் தெளிந்தது. மது, எதுக்கு இவ்வளவு பயப்படுற? யஷ்க்கு ஒன்னும் ஆகாது, அதான் நான் வந்துட்டேன்ல என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையில் அவள் போன உயிர் மீண்டும் திரும்பி வந்தது. மாமா, ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா போங்க, பாருங்க, நம்ம யஷ் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். யஷ் யஷ் என்று அவள் குரல் மீண்டும் நடுங்க. யஷ்க்கு ஒன்னும் ஆகாது மது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உன்னை பார்த்து சிரிப்பான் பாரு என்று உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் ஆணுக்கே உரிய தைரியத்துடன் அவன் பேச, ஆமா மாமா, சரியாயிடும் என்று அவள் முகத்திலும் நம்பிக்கை பிறந்தது. அடுத்த 5 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் காரை நிறுத்திய விக்ரம் மதுவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்குள் ஓடினான். குழந்தையை சோதித்த மருத்துவர், டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, இப்பவே குழந்தைய அட்மிட் பண்ணணும் என்று முதலுதவி சிகிச்சைகளை ஆரம்பிக்க விக்ரமோ மதுவின் தாய்ப்பாசத்தை நினைத்து நெகிழ்ந்து போய் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து ஆதரவாய் அணைத்து கொண்டான். மது குழந்தையின் அருகில் இருக்க மருத்துவர் சொன்ன மருந்துகளை வாங்கச் சென்றான் விக்ரம். அப்போது மங்கா அங்கே ஓடி வந்தாள். மதுக்கண்ணு இங்க வாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று அவள் மதுவை வெளியே அழைக்க, என்னக்கா இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று மது கேட்க, நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணினேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறதா பாட்டி சொன்னாங்க, அதான் பாட்டி கிட்ட ஆஸ்பத்திரி விலாசத்தை கேட்டுட்டு ஓடி வந்தேன் கண்ணு என்று மங்கா சொல்ல, எதுக்குக்கா அவ்வளவு அவசரமா இங்க வந்தீங்க, அவசரமா பணம் ஏதாச்சும் வேணுமா என்று மது கேட்க, இல்லம்மா, குழந்தைக்கு இப்படி ஆகிறதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம் என்று மங்கா சொல்ல அதிர்ந்து போனாள் மது. என்னக்கா சொல்றீங்க என்று மது கேட்க, மங்கா நடந்த விஷயங்களை மதுவிடம் கூறினாள். ஏங்கா, இத நீங்க நான் வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளவு கஷ்டம் பாருங்க என்று மது கேட்க, அதுதான் கண்ணு நான் பண்ணின பெரிய தப்பு என்று மங்கா கைகூப்பி மதுவிடம் மன்னிப்பு வேண்டினாள். அதற்குள் விக்ரமும் அங்கு வந்துவிட மங்கா அழுது கொண்டே மதுவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தன் நெற்றியை சுருக்கிய விக்ரம் வாங்கி வந்த மருந்துகளை நர்ஸிடம் கொடுத்துவிட்டு, என்ன மங்கா, இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா என கேட்டான். மங்கா விக்ரமிடமும் நடந்த விஷயங்களை கூற, மங்கா கூறியதை கேட்க கேட்க விக்ரமின் முகம் கோபத்தில் இறுகி அவன் கண்கள் சிவந்தது. முட்டாள் முட்டாள், எல்லாம் அந்த முட்டாள் சுஜிதா பண்ணின வேலைதானா? ஐயோ பாவம்னு நினைச்சு ஒரு விஷப்பாம்பை வீட்டுக்குள்ள விட்ட கதை ஆயிடுச்சு என்று கோபத்தில் விக்ரம் கத்த, அக்கா, அவளுக்கு தான் அறிவு இல்லைனா குழந்தைய உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க, அப்போ குழந்தைக்கு நீங்க தானே பொறுப்பு, இப்போ குழந்தையோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்று விக்ரம் மங்காவை அடித்து விடுவதை போல அவள் மேல் பாய, மாமா விடுங்க என்று அவனை சமாதானப்படுத்தினாள் மது. சுஜி திட்டும் போது அவங்களால என்ன பண்ண முடியும்? சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம், குழந்தைக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரமாச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்று மது சொல்ல, சரி கண்ணு, நான் கிளம்புறேன் என்று மங்கா அங்கிருந்து கிளம்பி சென்றாள். மது, நீ இரு, சுஜி வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு காலையிலேயே அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன்,
இப்ப போய் ஏண்டி இப்படி செஞ்சேன்னு அவளை 4 அறை அரைஞ்சாதான் என் கோபத்தீரும் என்று போக முயன்றவனை கையை பிடித்து நிறுத்தினாள் மது. மாமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்னை தனியை விட்டுட்டு எங்க போறீங்க என்று மது சொல்ல, சூழ்நிலையை உணர்ந்தவனாய் தன் கோபத்தை அடக்க முடியாமல் தன் தலை கேசத்தை அழுந்த கோதி தன் கோபத்தை தணித்து கொண்டான் விக்ரம். குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்த மருத்துவர், குழந்தைக்கு சிவியரா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்குறீங்க என மதுவை பார்த்து கேட்க, ஆமா டாக்டர், ஆனா இன்னைக்கு தான் முதல்லா பாட்டில் பால் கொடுத்தோம் என்று அவள் சொல்ல, 3 மாச குழந்தைக்கு எதுக்கு பாட்டில் பால்? பால் சுத்தமா இருக்கா, அதை கொடுக்கிற பாட்டில் சுத்தமா இருக்கான்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். அதனால இப்ப குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, டீஹைட்ரேஷனும் ஆயிருக்கு. இப்போ குழந்தை மயக்கம் தெளிஞ்சு டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐவி ஃப்ளூயிட் போட்டிருக்கு, குழந்தை அவனா எந்திரிச்சு பசிக்கு அழும்போது ஃபீட் பண்ணுங்க, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், ஞாபகத்துல இருக்கட்டும் என்று சொல்லி சென்றார் மருத்துவர். மருத்துவர் சென்றதும் மதுவும் விக்ரமும் அறைக்குள் செல்ல, வாடிய மலராய் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்ததும் மதுவின் கண்களில் கண்ணீர் வர, மது இப்ப எது கலற, யஷ் நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்கல்ல என்று அவன் சொல்லியும் வேதனையில் குழந்தையை பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்திய அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். மென்மையாக அவள் தலையை வருடியவன், மது, நான் இருக்கும்போது யஷ்க்கு என்ன ஆயிடும்? அவன் நான் ஆசைப்பட்ட நம்ம குழந்தை, அவனுக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன் என்று அவன் கூறிய ஆறுதல் வார்த்தையில் பெண்ணவளும் அவனை இறுக அணைத்து கொண்டு அவன் நெஞ்சுக்குள் புதைந்தாள். அவள் மனவேதனைக்கு ஆறுதலாய் அவன் கொடுத்த அந்த அணைப்பின் ஸ்பரிசம் இத்தனை நேரம் அவள் பட்ட மன வேதனைக்கு மருந்தாகி போக அப்படியே கட்டி அணைத்து கொண்டு கண்களை மூடி இருவரும் ஒருவர் காயத்திற்கு இன்னொருவர் மருந்தாகி போயிருக்க என்று தொண்டையை செருமிய நர்ஸின் குரல் கேட்டு மது அவனிடமிருந்து விலகி கொண்டாள். ஃப்ளூயிட் முடிஞ்சா என்ன கூப்பிடுங்க, நான் வெளியில தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையின் டெம்பரேச்சரை பார்த்துவிட்டு, நல்லா தூங்கிட்டு இருக்கான், எழுந்ததும் ஃபீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு மதுவின் கலங்கிய விழிகளை பார்த்த நர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க என்று அவர் பங்கிற்கு ஆறுதல் சொல்லி சென்றார். நர்ஸ் சென்றதும் மது அந்த பக்கமாக நகர அவள் காலை சேரில் இடித்து கொண்டாள். அம்மா என்று அவள் காலை பிடித்து கொள்ள, அப்போதுதான் அவள் காலில் காய்ந்து போன இரத்தத்துடன் இருக்கும் கட்டை விரலை கவனித்தான் விக்ரம். என்னாச்சு மது, காலில் ரத்தம், கட்டு போட்டிருக்க? நான் காலையில பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு என்று விக்ரம் கேட்க, அது காலையில படிக்கட்டுல இடறி விழுந்ததால ஏற்பட்ட காயம் என்று மது கூற, என்ன மது இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, அப்பவே சொல்லியிருந்தா இதுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கலாம்ல, இருவரன் என்று வெளியில் இருந்த நர்ஸை அழைத்து வந்து அவள் காலில் இருந்த காயத்தை சுத்தம் செய்து ட்ரெஸ்ஸிங் செய்ய வைத்தான். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருப்பதை பாட்டியிடம் கேட்டு தெரிந்து கொண்ட சுஜி, இந்த ராத்திரி நேரத்துல குழந்தைய பார்க்க போகணுமா, காலையில போய்க்கலாம் என்று யோசித்தவள், இல்ல வேண்டாம், இப்பவே போயிடலாம், இல்லனா விக்ரம் குழந்தை மேல எனக்கு பாசமே இல்லைன்னு நினைப்பான் என்று அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு ஆட்டோவை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தாள் சுஜிதா. ரிசப்ஷனில் யஷ் என்று குழந்தையின் பெயரை சொல்லி கேட்க, மேடம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 38 என்று சொன்னார்கள். நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் அவள்தான் காரணம் என்ற உண்மை கூட தெரியாமல் இன்னைக்கு குழந்தைய பார்த்து பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு விக்ரம் கிட்ட ஸ்கோர் பண்ணிடணும் என்று மனதில் நினைத்தவளாய் வேகமாய் முதல் மாடிக்கு ஓடி வந்து கொண்டிருந்தாள் சுஜிதா.